ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லாஸ்ட் வீடியோவில் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரேயர். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 210 ml வந்து பிடிக்குது. 1/4 லிட்டருக்கு கம்மியாக தான் பிடிக்குது. நமக்கு வந்து தோசை சுடும்போது இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால இந்த குவான்டிட்டியே வந்து போதுமானது தான். ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா டைல்ஸில் அப்புறமா வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து நிறைய ஆயிலெலாம் பட்டுருது. அதனால் கொஞ்சம் தனிச்சு கீழே தள்ளி வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நான் வந்து இப்போ 2 மாசமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு. ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தான். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்னே சொல்லுவேன். இதோட லிட்டும் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் வந்து எனக்கு நல்லா டைட்டாக தான் இருக்குது. 2 மாதம் ஆகுது வாங்கி, இன்னை வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆயில் ஊற்றும் போது நல்ல ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. நம்ம வந்து இதிலிருந்து ஆயில் எப்படா விழும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். அதே மாதிரி நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து வெளியெல்லாம் விழாது. எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக வந்து கீழே வந்து உள்ளே வடிஞ்சிரும். அதனால் வந்து நமக்கு ஆயில் பிசுப்பு எந்த மாதிரியுமே நம்ம கையில் கூட படாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லுவேன். இவ்வளோ நாள் நான் வந்து மாசா பாட்டிலில் தான் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருந்தேன். அது வந்து கையிலலாம் பிசுன்னு ஆயிரும். அதே மாதிரி கேன் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் நல்லா பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. லிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. பூச்சி எதுவுமே வந்து போகாது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 ml. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இந்த பாட்டில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பைஸ் ஜார் இருக்க மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஒன்றில் வந்து தூள் உப்பு வந்து போட்டு வச்சிருக்கிறேன். இன்னொன்றில் வந்து கோதுமை வந்து போட்டு வச்சிருக்கிறேன். ஆம்லெட்டுக்குலாம் நம்ம லைட்டாக தான் சால்ட் போடுவோம் இல்லையா, லைட்டாக வந்து இதை ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டோம்னாலே போதும். ஸோ இதுவுமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு இன்னைக்கு வரைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கு. இந்த ரேக் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். திங்ஸ்லாம் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். பார்க்கும்போதே அழகாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும்தான் இருக்குது இதில். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டை அப்படி இல்லைன்னா தெர்மாக்குள் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே விழாது, ஆடவும் செய்யாது தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்காக இருக்கட்டும், லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் தான் வந்து வச்சுருந்தேன் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ வந்து நான் ரேக்கில் அடுக்கினதுக்கப்புறம் ஸ்பேஸும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்சிது. இந்த ரேக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற இந்த கண்டெய்னர் தான். இந்த கண்டெய்னர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த கேரட் பார்த்தீங்கன்னா நான் 12 நாளாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அழுகி எதுவுமே வந்து போகலைங்க. ஏன்னா கீழே வந்து ஸ்ட்ரெயினர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் தண்ணி எல்லாம் வந்து அதிலே போய் வடிஞ்சிக்கும். ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கூட வந்து இந்த பாக்ஸ் வந்து பிடிக்காது. இப்போ நான் கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காவை அப்படியே வச்சுட்டேன். ஆனால் அது வந்து லாக் ஆகாது. இந்த பாக்ஸில் வந்து 2-3 கத்திரிக்காவை வெளியே எடுத்தால் தான் வந்து லாக் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு தான் வந்து பிடிக்குது. மற்றபடி எந்த ஒரு ட்ராபேக்குமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஸ்ட்ரெயினர்லேயே வடிஞ்சு இந்த மாதிரி வந்து சேர்ந்துக்குது. அதனால் காய்கறிலாம் வந்து அழுகிலாம் போக மாட்டேங்குது. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே அழகாகவும் இருக்குது. உடனே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு புளிகிற கம்மி தாங்க. இது வந்து நான் இடியப்பம் புளிகிறதுக்காக தான் வந்து மெயினாக வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் தாங்க. அந்த மாதிரி இந்த மேலே திருக்கிற அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு ஒரு சில பேர்லாம் ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. எனக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக எண்ணெய் வந்து எல்லா பக்கமே வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். அதனால் எனக்கு திருக்கும்போது நல்லா வந்து ஸ்மூத்தாக தான் இருந்தது. ரொம்ப கையெல்லாம் வந்து வலிக்கலை, டைட்டாலாம் இல்லை. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 அச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி எது தேவைப்படுதோ அதை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் இந்த செல்ஃப் தாங்க. இது வந்து பாத்ரூமில் வைக்கிறதுக்காக வாங்கியதே. நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். அதனால் ஆணி எதுவுமே அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அடிஷிவ் மாதிரி வச்சு நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். பாத்ரூமில் ஹார்பிக் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அதோட வெயிட் வந்து இது தாங்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இந்த தோணிச்சிங்க. இந்த அடிஷிவ் வந்து அந்தளவுக்கு வெயிட்டை வந்து தாங்கி வச்சுக்காது அந்த மாதிரி தோணிட்டுங்கிறதால நான் வந்து சிங்க் ஏரியாவில் வந்து மாட்டிட்டேன். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் டிஷ்வாஷ் லிக்விட் அப்புறமா சிங்க் ஏரியாலாம் க்ளீன் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து நார்மலாக வச்சுட்டேன். அது பார்க்கவே வந்து அழகாக இல்லை. இந்த ரேக்கில் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக நீட்டாக இருந்தது. ஸோ இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து வெயிட் வந்து தாங்காதுங்க. ஏன்னா அடிஷி வந்து டக்குன்னு பிரிஞ்சு வந்து விழுந்துரும் கீழே. அதனால் வந்து ஓரளவு தான் வந்து வெயிட் வந்து வைக்க முடியுங்கிறதால நான் பாத்ரூமில் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கல. கிச்சன் ஏரியாவில் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் வால் ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சின்னதாக வந்து ஒரு ரோல் வாங்கி வந்து கிச்சன் செல்ஃபுக்கு வந்து நீட்டாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நல்லா வந்து ஸ்டிக் ஆச்சு. அதனால் மறுபடியும் வந்து ஆர்டர் போட்டேங்க. 267 ரூபாய்க்கு 500 சென்டிமீட்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். என்னோட சிங்க் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பு கரையாயிருச்சு. சரி இது வந்து நான் ரெண்டல் ஹவுஸ் தான், ஓன் ஹவுஸ் கிடையாதுங்க. அதான் ஸ்டிக்கர் ஒட்டிடலாமே அப்படின்ட்டு ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஒட்டி 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அதாவது ஸ்டிக்கர் பிரிஞ்சு வர்ற மாதிரி, தண்ணி பட்டு உரியிறது, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை.
இல்லைங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் தான். என்னோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினா சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து ரோல் அதிகமாக வாங்கிட்டேங்கிறதால மறுபடியும் வாங்கணும்னு தோணலை. இது வந்து 2 ஹவுஸ் தானே, நம்ம எப்போனாலும் வீடு மாறும், அதனால் கொஞ்ச நாள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலான்னு இந்த கலரே வந்து ஒட்டிட்டேங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் ரொம்பவே வந்து நீட்டாக இருந்தது, ஓரளவு நீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிவி கவர். இந்த டிவி கவர் நிறைய பேர் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. 2 மாதம் முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டஸ்ட்டு எதுவுமே வந்து டிவியில் வந்து படலைங்க. மேலே வந்து பிவிசி கவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம அப்படியே போட்டு கூட டிவி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதையும் தூக்கி பின்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா கூட டிவி பார்த்துக்கலாம். சைடில் வந்து 2 பக்கம் ஜிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து 2 ஹவுஸ். நாங்கள் வந்து எங்களோட வில்லேஜுக்கு போனோம்னா 1 மாதம் கிட்ட வந்து ஊர்லேயே இருந்துருவோம். அதனால் டிவி வந்து ரொம்ப டஸ்ட்டாக ஆயிரும். நாங்கள் ரிட்டன் இங்கே வரும்போது இந்த மாதிரி கவர் வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட்லாம் வராது. நம்ம கவர் மேலே போட்டால் லைட்டாக வந்து கவரை தொடச்சாலே போதும். அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா கவர் போட்டு டிவியை வந்து மூடி வைக்க மாட்டேன். ஏன்னா டிவியில் வந்து நிறையா ஹீட் இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியே போகணும் இல்லையா, இல்லைனா டிவி வெடிச்சிரும். அதனால் ஊருக்கு எங்கேயாவது போகும்போது மட்டும் நல்லா ஃபுல்லாக மூடி வந்து போட்டுட்டு போயிடுவாங்க டிவியை. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால் அடிஷு ஹூக் தாங்க. இது வந்து நான் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. இந்த வால் ஹேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டே கிடையாது, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட். இதை கூட அதால் தாங்கிக்கவே முடியலை. நான் இதை போட்டு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. நான் எப்படியும் வெயிட் தாங்கும் அப்படிங்கிறதால தான் சாமி ஃபோட்டோ வந்து போட்டிருந்தேன். கண்ணாடி எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்து வீடெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் அதை க்ளீன் பண்ணவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்க்குலாம் நீங்கள் இந்த அடிஷு ஹூக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. இது வந்து அதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்காது. சுவத்தில் வந்து இந்த அடிஷு ஹூக்கை வந்து ஸ்டிக் பண்ணதால தான் கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிவிசி கவர் அந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹூக்கை வந்து ஸ்டிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டால் ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணல, கீழே விழுந்துருது அப்படிங்கிறதால. கிச்சனில் சின்ன சின்ன கரண்டி தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட் வந்து தொங்க விடுறதுக்கு வந்து இந்த அடிஷி வந்து யூஸ் ஆகும். நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வந்து தொங்க விடுறதுக்காக இந்த அடிஷி வந்து 2 எண்ணம் ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தேன். நல்லாவே வந்து தாக்குப்பிடிக்கி 2 மாசமாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கீழே எதுவுமே வந்து விழலை. இந்த ஃப்ளோர் கிளீனிங் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ப்ரஷ் ரொம்பவே நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, சைடில் இருக்கிற அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஆனால் வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட் அவ்வளோதான், மற்றபடி வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்காக வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். உடன் இன்சென்ஸ் பாக்ஸ். இதில் வந்து நம்ம சாம்பிராணி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக ஒரு பிளேட்டில் தான் வந்து இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இதில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து அந்த இது அதிலே வந்து கலெக்ட் ஆகிக்குது. உள்ளே கீழே வந்து எதுவுமே விழாது. நம்ம வந்து அழகாக வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். சாம்பிராணி போக பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வந்து ஹோல்ஸ் வழியாக வந்து போகுது. அதனால் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம். அந்த லாக் பண்ணுற இடத்துல மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் டக்குன்னு வந்து லாக் ஆகிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.